கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் இயேசு இரக்கமுள்ளவர் ஊழியத்தின் சார்பாக பணிவான ஸ்தோத்திரத்தை மேறெடுக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வீடியோவின் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள். பெண்டிகாஸ்டே 50ஆம் நாள் என்கிற பண்டிகை, அது 7 வாரங்களை இயேசு உயிர்த்தெழுந்த நாட்களிலிருந்து 7 வாரங்களை கடந்து 7வது வாரத்திலே 7-7-49 நாள் 50ஆம் நாள் என்கிற அந்த பண்டிகை. அதை அனுசரிக்கிற பொழுது ஒரு புதிய பெலனை, புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டபடினாலே இந்த பெண்டிகாஸ்டே மிகவும் ஆசீர்வாதமாய் இன்றளவும் பேசப்படுகிறது. அது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே பேதுருவும் அவரோடு கூட 120 பேர் அந்த மேல் வீட்டு அறையிலே அங்கே கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பொழுது அங்கே ஆவியானவர் அங்கே செலுதியாய் காற்று போல இறங்கி அவர்களை நிரப்பினார் என்று பார்க்கிறோம். ஆனால் அப்பொழுது மாத்திரம்தான் செயல்பட்டாரா ஆவியானவர் என்று சொன்னால் இல்லை. அவர் ஆதி முதலாய் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ, எங்கெல்லாம் செயல்பட வேண்டுமோ, எங்கெல்லாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அங்கே ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடினார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கிற பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில பலவிதமான பாடுகள். அவர் சொப்பனத்தை சொன்னார், பொறாமைகள் வந்தது, விற்கப்பட்டார், போர்த்திவார் வீட்டிலே கூட கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார், சிறைச்சாலையிலே வந்தார், பான பாத்திரக்காரன் மறந்து போனார். ஆனால் அவருடைய சொப்பனத்தை விலக்கி சொல்ல முடியாத அந்த ராஜாவுக்காக அப்பொழுதுதான் அந்த பானபாத்திரக்காரன் சொல்லி அவர் அதை சொல்லுகிற பொழுது, அவர் ராஜாவுடைய 2வது ஸ்தானத்தில் வைக்கிற பொழுது எப்படி யாரை வைப்பது என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, தேவ ஆவியை பெற்ற உம்மை போல வேறொருவர் உண்டோ என்று ஒரு கேள்வியோடு சொல்லுகிறார். நீதாங்க அதுக்கு தகுதியானவர், நீதான் தேவ ஆவியை பெற்றிருக்கிறவர், நீ தேவ ஆவியை பெற்ற மனுஷன், நீதான் இதை நிறைவேற்ற வேண்டும். இந்த சொப்பனங்களை தெளிவாய் சொன்னவர் இந்த பஞ்சத்தை போக்கும்படியாய் மூலமாக ஆண்டவர் செயல்படுவார் என்று இங்கே பார்க்கிற பொழுது அவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு புதிய பெலனை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து, எருசலேமிலும் அங்கே எதிர்ப்பு வருகிற இடம், எருசலேமிலே உயர்வு தாழ்வு இருக்கிற இடம், அங்கே வித்தியாசங்கள் பார்க்கிற இடம், அங்கீகரிக்காத ஏழைகள் இருக்கிற இடம், ஆனாலும் அந்த இடத்திலே நீங்கள் பெலன் பெற்று அங்கே தரப்பட்டு நிற்பீர்கள். அவை எருசலேமிலே நிற்பீர்கள் என்று சொல்லப்படுகிறார். யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எங்கெல்லாம் உதாசீனப்படுத்தப்பட்டு எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட இடமா இருக்கிறதோ அங்க உயர்த்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே பூமியின் கடைசியாக சொல்கிறார், நீ எங்கு சென்றாலும், பூமியினுடைய கடைசி, இந்த உலகம் முழுவதிலும் எங்கு சென்றாலும் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருத்தல் வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியை அந்த நாட்களிலே, பெந்தேகோஸ்தே நாளிலே, இந்த 50ஆம் நாள் 7 வாரங்கள் ஈஸ்டர் முடிந்து 7ஆம் ஞாயிறாக அந்த தினத்திலே இதை அனுசரிக்கிறோம். 7-7-49 50ஆம் நாள் என்கிற அந்த பண்டிகையிலே அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த நாளிலே தான் அங்கே பேதுருவும் அவரோடு கூட 120 பேரும் கூடியிருக்கிற பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். இந்த ஆவியானவரை பெற்ற உடனே நடக்கிற நிகழ்வு என்று சொன்னால், அங்கே நீங்கள் கலிலேயர்களாக இருக்கிறார்கள், ஆனால் மற்றவர்களுடைய பாஷையிலே, மற்றவருடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேசுகிறார்களே என்று சொல்லி அந்த அதிகாரம் 10ஆம் வசனம் வரை தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியிலே மற்றவருடைய தேவையை, உலகத்தின் தேவையை, தேசத்தின் தேவையை, திருச்சபையின் தேவையை, குடும்பத்தின் தேவையை பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நண்பர்களின் தேவையை பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் வேலை செய்கிற இடத்தில் அவர்களை உயர்த்தி அங்கே பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்று அடையாளம் காண வேண்டாம். சோர்ந்து போகிறவனை பார்த்து, ஏன் இப்படி பலவீனப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும்.
அல்லது கல்வியிலே ஞானத்திலே குறைவுள்ளவர்கள் அல்லது பிள்ளைகள், திருச்சபை, எந்த நிறுவனத்திலே கூட குறைகள் உண்டாயிருக்கும் என்று சொன்னால் அதை போக்குகிறவராய் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அப்படித்தான் பேதுருவுடைய வாழ்விலே அவர் மறுதலித்தவர், சபித்தவர், சத்தியம் பண்ணினவர். ஆனால் தொடர்ந்து இந்த பரிசுத்த ஆவியானவரை இயேசு அவரை சந்தித்த பிறகு, மீண்டுமாய் ஒரு பரிசுத்த ஆவியானவரை அவர் பெற்றுக்கொண்ட பிறகு அவர் 2ஆம் அதிகாரத்துக்கு தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்திலே 41ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அன்றைய தினம் 3000 பேர் இருந்தார்கள் என்று சொல்லி 3ஆவது அதிகாரத்திலே பார்க்கிறோம். கோவில் வாசலிலே, அங்கே தேவாலய வாசலிலே காத்திருந்த அவர்களை எழுப்பி சுகம் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, 4ஆம் அதிகாரத்திலே அங்க சொல்லப்படுகிறது 4 வசனங்களிலே 5000 பேர் ஒரு சத்தியத்தை கேட்டார்கள் என்று. ஆண்டவர் அவரை பயன்படுத்தியதற்கு காரணம், அவர் தன்னை அர்ப்பணித்தார், ஒருமனப்பட்டு ஜெபித்தார். அதனாலே பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே வந்தார். நாம கூட நமக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும், பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு ஒருமனப்பட்டு ஒருவரை ஒருவர் நேசித்து அங்கே ஜெபிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவார். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது சில பேர் டங்கு பேசலாம், சிலர் வியாக்கியானம் பண்ணலாம், சிலர்கள் செயல்பாடுகள் மூலமாக சொன்னார். எப்பொழுதும் ஒருவருக்கு பசியை போக்குகிறவர் அது பரிசுத்த ஆவியானவர். எப்பொழுதும் கல்வி ஞானத்தை கொடுக்கிறது ஒரு பரிசுத்த ஆவியானவர் வரம். அநேகருக்கு சுகம் கொடுக்கிற நல்ல வைத்தியராக இருப்பது பரிசுத்த ஆவியானோட வரம். அநேகருக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிறது பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு. ஆகவே இந்த பெந்தெகோஸ்தே திருநாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருமனப்பட்டு உங்களுடைய எல்லா விதமான வேண்டாத பழைய வாழ்க்கை, பழைய பாவங்களை விட்டு இந்த 50ஆம் நாள் பண்டிகை பெந்தெகோஸ்தே திருநாளே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் உலகத்திலிருந்து போகிற போது அங்கே போகிற போது கலங்கி தவிக்கிறவர்களை பார்த்து யோவான் 14 அவர் தேற்றரவாளனாய் ஒரு ஆவியானவரை அனுப்புகிற சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வந்து உங்களை தேற்றுவார் என்று 17ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி தேற்றுகிறவராய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். இந்த பெந்தெகோஸ்தே திருநாளிலே ஒரு உறுதி எடுப்போம், உண்மையாக இருப்போம், விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம், நிலைத்து ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே உலகத்தில் உள்ள அனைவருக்கும் வித்தியாசம் இல்லாத நாம் அனைவருக்கும் உதவி செய்ய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். கர்த்தர் தாமே வார்த்தை வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.